வணக்கம். விந்தணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? விந்தணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு ஒன்று நீங்கள் சுடு தண்ணியில் டெய்லி குளிக்கக்கூடாது. டைட் ஜீன்ஸ், டைட் அண்டர்வேர் போடுறது, அதே மாதிரி செல்ஃபோன் பேண்ட் பேக்கில் வைக்கிறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஏபிசிடி அப்படின்னு சொன்னோன்னா ஆப்ஸ்டைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை நிறுத்துங்க. உடல் எடை நார்மலாக வச்சுக்கோங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் இருந்தால் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நிறைய பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுங்க. அதுதான் மாத்திரைகளாகவும் கொடுக்குறோம். விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம். எக்ஸசைஸ் ஒரு முக்கியமான பகுதி. ஆரோக்கியமாக வாழ்வதற்கே எக்ஸசைஸ் வேணும். பல நேரம் இளைஞர்கள் அதெல்லாம் சீரியஸாக எடுக்கிறதில்ல. எக்ஸசைஸ் என்பது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதி. ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கே எக்ஸசைஸ் தேவை. அது ஏதோ உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு இல்லை, வாழ்கிறதுக்கே எக்ஸசைஸ். ஆரோக்கியமாக வாழ முடியாது, இல்லைன்னா உடல் சீக்கிரம் பலகீனமாயிரும். எக்ஸசைஸ் என்பது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி. அதை எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் பண்ண முடியும் அது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக வைத்துக்கிட்டு டெய்லி பண்ணுங்கள். அடுத்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணோம். ஜங்க் ஃபுட் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணோம். நல்ல ஒரு தூக்கம், ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் ஆழமான நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு விந்தணுக்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். விந்தணுக்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இன்கேஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, 0ன்னு இருக்குன்னா ஒரு 3 வழிகள் இருக்குது உங்களுக்கு. ஒன்று கிளிவ்லாண்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு மாத்திரை 110 நாள், விந்து பை நல்லா இருக்குது, ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னா இந்த மாத்திரையை 110 நாள் சாப்பிட்லாம். இது விந்தணுக்களை தூண்டி, ஹார்மோன்களை நார்மலாக்கி விந்தணுக்களை தூண்டி உற்பத்தி பண்ண உபயோகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் 100% இல்லை, ஆனால் சாத்தியம் உள்ளவங்களுக்கு அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. இரண்டாவதாக ஸ்டெம் செல் சிகிச்சை கொடுக்க முடியும். நம்ம வயிற்றில் இருக்க கொழுப்புலேருந்து ஸ்டெம் செல்ஸ் உருவாக்கி அதை விந்து பைகளில் 2 பக்கமும் இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலம் விந்தணுக்களை தூண்ட முடியும். ஸ்டெம் செல் சிகிச்சை என்பது ரொம்ப ஒரு அற்புதமான சிகிச்சை. சென்னையில் நிறைய கேஸுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பிரமாதமான ஒரு சிகிச்சை. அதன் மூலம் விந்தணுக்களை உருவாக்க முடியும். மூன்றாவதாக இதிலெல்லாம் ஒன்றும் பலன் இல்லை அப்படின்றவங்களுக்கு விந்து பைகளிலிருந்து நேரடியாக விந்தணுக்கள் எடுத்து கருமுட்டையில் விந்தணுவை இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கருவப்பையில் வச்சு குழந்தை பேர் பெற முடியும். இந்த 3 முறைகளும் 2000 கிட்டத்தட்ட இந்தியாவில் 2000 அப்புறம் தான். 90களின் ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. விந்தணுக்கள் ரொம்ப எசூஸ்போமியா இல்லை 1 மில்லியன் ரொம்ப கம்மியாக இருந்தவங்கலாம் கருத்தரிக்கிற வாய்ப்பே இல்லாமல் இருந்தாங்க. அதனால தான் 2000 அப்புறம் 60 வயதான பெண்கள் நூற்றுக்கணக்கில் கருமுட்டை தானம், இக்ஸி போன்ற முறைகளை பயன்படுத்தி குழந்தை பெற்று போனாங்க. அதனால் இந்த நவீன முறைகளை நாம் கையாள வேண்டும். பல நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது ஏதோ இயற்கைக்கு விரோதமானது அப்படின்னு. நம்ம இப்போது 2 வீலர் யூஸ் பண்ணுறோம், 4 வீலர் காரில் வர்றோம், இதெல்லாம் கூட தான் அப்போ இயற்கைக்கு விரோதமானது. இயற்கை அல்லது பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை நாம் பயன்படுத்திக்கிறோம் நம்ம வாழ்க்கையை வசதியாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ நடந்து போகிறதில்ல நம்ம எல்லாரும். அப்படின்னா வெளிநாடுகளில் யாரும் போக முடியாது. அப்போது கண்டுபிடிப்புகளை நம்ம வாழ்க்கையை இலகுவாக்குறதுக்கு, இனிமையாக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதே போல் குழந்தை பேர் இல்லை, விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, எல்லாம் விந்து பைகளில் தான் இருக்குது. அதை எடுத்து நவீன கருவிகள் மூலமாக அந்த விந்தையும் கருமுட்டையை இணைத்து கருவாக்கி குழந்தை பேர் பெற முடியும். அதில் இதைக்காக பயந்துக்கிட்டு இது ஏதோ ஆபத்தானதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஃப்ளைட்டில் போய் இறங்குறோம், அது ஆபத்தானதா? நம்ம பயணம் இலகுவாகுது, அவ்வளோதான். அதுபோல் இதையும் நாம் பயன்படுத்த முடியும். வணக்கம்.